வெல்கம் டு எஸ்எம்சி கேபிட்டல். நான் மாணிக்கம் குபேந்திரன். எஸ்எம்சி கேபிட்டலுக்காக பிப்ரவரி 24, 2025 ஒரு ஃப்ரீ மார்க்கெட் அனலைசிஸ் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ பண்ணுறோம். நம்ம வாங்க போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு குளோபல் கியூ பார்க்குறோம். ப்ரீவியஸ் செஷனில் பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே ஒரு 2% கிட்ட ஃபால் ஆச்சு. பட் டவ் ஜோன்ஸ் ஃபீச்சர்ஸ் இன்றைக்கி மார்னிங் செஷனில் ஒரு 133 பாயிண்ட்ஸ் க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆனால் S&P 500 ப்ரீவியஸ் செஷன் பார்த்திங்கன்னா -102 பாயிண்ட்ஸ் லெஸ் ஆகி மைனஸில் ட்ரேட் ஆகுது. சேஞ்சஸ் 1.68. நாஸ்டாக் பார்த்திங்கன்னா 428 பாயிண்ட் கிட்டத்தட்ட 2% நாஸ்டாக் ஃபால் ஆகிருக்கு. இதுக்கு காரணம் என்னென்னா யூஎஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அன்சர்டனிட்டி, ட்ரம்ப்புடைய ரெசிப்ரோக்கல் டேரிஃபு அண்ட் லேட்டஸ்ட் எக்கனாமிக் ஜிடிபி க்ரோத் டேட்டா ரிலீஸ் ஆக போகுது பிப்ரவரி 28 அன்னைக்கு. ஸோ இது அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா ஒரு அன்சர்டனிட்டி இருக்கிறதுனால அங்கே பயங்கர ஃபால் ஆச்சு. இதனுடைய இம்பேக்ட் இந்தியா மார்க்கெட்டில் இருந்து இன்றைக்கி மார்க்கெட் கிராஷ் ஆகுமா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின். அது நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது தான் தெரியும். அதுமாரி யூரோப்பியன் மார்க்கெட்டும் ப்ரீவியஸ் செஷன் ஒரு நெகட்டிவில் தான் எல்லா இதுவுமே இருக்குது. எல்லா ஃபியூச்சர்ஸுமே FTSEயாக இருக்கட்டும், CAC-யாக இருக்கட்டும், DAX-ஆக இருக்கட்டும், எல்லாமே ஒரு பெரிய ஃபாலில் தான் இருக்குது. நம்ம கிஃப்ட் நிஃப்டி மார்னிங் செஷன் ஓப்பனிங் பார்க்குறோம். அது ப்ரீவியஸ் செஷன் அமெரிக்காவில் என்ன நடந்ததோ அதே மாதிரி -115 பாயிண்ட், அதாவது 0.5% சேஞ்ச் ஆகி நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. அப்போ இது நமக்கு என்ன காட்டுதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் கேப் டவுன் ஓப்பனிங்க்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த கிஃப்ட் நிஃப்டி மார்னிங்கே இண்டிகேட் பண்ணுது. ஒரு ஃபால் மார்க்கெட்டை இன்றைக்கி பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது கிஃப்ட் நிஃப்டி இண்டிகேட் பண்ணுது. அதுமாரி நம்ம ஏசியன் மார்க்கெட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபாலோ அப் பண்ணுது. யூஎஸ் மார்க்கெட்டை எல்லாமே ரெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கேன். ஸோ இப்போ நம்ம பிரெண்ட் க்ரூடு க்ரீனில் ட்ரேட் ஆகுது. கோல்டு கொஞ்சம் நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. குரூட் ஆயில் கொஞ்சம் ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது ஏற்கனவே ஆயில் ப்ரைஸஸ்ஸு இதெல்லாமே கொஞ்சம் ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது மார்க்கெட்டில். ஸோ இதுவும் ஒரு பெருசாக ஃபேவராக இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். USD INR திருப்பி பார்த்தோம்னா US டாலருக்கு எகென்ஸ்டாக இந்தியன் ருப்பீஸ் வேல்யூஸை ஃபால் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது மார்க்கெட்டுக்கு அந்த அளவுக்கு ஒரு சர்டனிட்டியாக நமக்கு தெரியல. இதுவும் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டை தான் நமக்கு காட்டுது. பாண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறோம். பாண்ட்ஸு 5 இயர்ஸ் பாண்ட் நெகட்டிவ் ட்ரேட் ஆகுது. 10 இயர்ஸ் பாண்ட் க்ரீனில், 30 இயர்ஸ் பாண்ட் க்ரீனில். அவ்வளோதான், பிரமாதமாக இல்லை. யுனைடெட் ஸ்டேட்ஸ் 10 இயர் பாண்ட் கிட்டத்தட்ட 2% ஃபால் ஆகி ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது கூட ஒரு அன்சர்டனிட்டி ஃபார் யூஎஸ் மார்க்கெட். நம்ம ஏடிஆர்ஸை பார்க்கலாம். ஆக்சிஸ் பேங்க் ஏடிஆர் ரெட்டில் ட்ரேட் ஆகுது. லைக் HDFC பேங்க் ரேடிஆர் ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ICICI பேங்க் ரேடிஆர் கிட்டத்தட்ட 2% டவுன் ஆகி ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஐடி ஏடியாஸ் இது எல்லாமே எல்லா ஏடியாஸுமே நெகட்டிவாக ட்ரேட் ஆகிறதுக்கு ஒரே காரணம் என்னென்னா இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃபு ப்ளஸ் ட்ரம்ப்போடைய புது விஷயங்கள் எல்லாமே இந்த பேங்கிங், ஆட்டோ, லைக் ஐடி இந்த ஸ்டாக்ஸை மேஜராக அஃபெக்ட் ஆகிருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸ்க்ரீனில் FII ஆக்டிவிட்டீஸ் பார்த்துட்ருக்கோம். FII பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் செஷனில் 3449 ருபீஸ் சேல் பண்ணியிருக்காங்க. DAI பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் 2884 சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 1398 பை நடந்திருக்கு ப்ரீவியஸ் செஷன் மார்க்கெட்டில். நிஃப்டி 50 சில ஸ்டாக்ஸ் ரிமூவ் ஆகிருக்கு, சில ஸ்டாக்ஸ் ஆட் ஆகிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஜொமோட்டோ வேர் ஆடட், பிரிட்டானியா அண்டு பிபிவில் எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதனால் நிஃப்டி 50 சில மாற்றங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டாக் டு வாட்ச் அப்படிங்கிறது பஜாஜ் ஆட்டோ. ஸோ இவங்க இந்த கம்பெனி வில் 150 மில்லியன்ஸ் நெதர்லாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதுமாரி ஜைடஸ் லைஃப் சயின்ஸு, KP எனர்ஜி, ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்கு, அபினி சூப்பர் மார்க்கெட், லெமன் ட்ரீ ஹாஸ்பிட்டல், நெஸ்கோ, பஜார் ஸ்டைல் ரீட்டைல், PI இண்டஸ்ட்ரி, தனலக்ஷ்மி பேங்க், PNP ஹவுசிங், ஆயில் இண்டியா, IRFC, ஜீனியா எக்ஸஸ், மெட் ப்ளஸ் ஹெல்த்,
அண்டு ஆர்விஎன்எல், லுபின், அதானி கிரீன் எனர்ஜி, நோவோமா ஹெல்த் இன்சூரன்ஸு, பாரதி ஏர்டெல், சலோரா, வதந்தா, ஆமி ஆர்கானிக்ஸ், சுகி, ரீட்டைல் கேபிட்டல், ஜகில் ப்ரிப்பேர்டு, ஜி மீடியா. அதுமாரி அதானி எனர்ஜி ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்க்ரூட்னிங்கில் இருக்குது. ஈவன் ஸ்ரீலங்கா, யூஎஸ், பங்களாதேஷ் இங்கெல்லாம் அவங்க வந்து பல ஸ்கேம் பண்ணி சில கவர்மெண்ட் ஆர்டர்களை பெற்றதாக அதுக்கான ரிப்போர்ட்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அதானி ஸ்டாக்ஸில் மேபி ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் நீங்கள் டார்கெட் வைக்கலாம். ஸோ நிஃப்டி 50 வந்து டெய்லி சார்ட்ஸு ஸ்க்ரீனில் பார்க்குறோம். அது ஒரு பேரிஸ் கேண்டிஸ்டிக்ஸ் பேட்டர்ன் வித் அப்பர் அண்ட் லோயர் சைடு ஆஃப் விக்ஸு. இது வந்து ஒரு ரெண்டு பக்கமும் ப்ரெஷர் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதுமாரி ஆல் கீ மூவிங் ஆவரேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிலோவில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு எம்ஏசிடி லைன் வந்து ஒரு நெகட்டிவ் வீக்னஸை தான் வந்து காட்டுது. பொலிஞ்சர் பாண்டோடைய டவுன் த லைனில் தான் வந்து இது ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட் அப்படின்றத பார்க்கும்போது டெக்னிக்கலி மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் மார்க்கெட்டை இண்டிகேட் பண்ணுதுன்னு சொல்லலாம். நிஃப்டி பேங்க் பார்க்குறோம். அதுவும் வந்து ஒரு பேரிஸ் கேண்டிஸ்டிக் பேட்டர்ன் வித் அப்பர் அண்ட் லோயர் ஷேடோஸில் ஃபார்ம் ஆகிருக்கு. எல்லா கீ மூவிங் ஆவரேஜுக்கும் பிலோவில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியும் ஒரு வீக்கர் சென்டிமெண்ட்டை தான் வந்து டெக்னிக்கலி இண்டிகேட் பண்ணுது. இந்தியா விக்ஸ் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம். 1.4% ஃபால் ஆகி 14.53 ஜோனில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒரு புல்ஸ் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்குன்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் ஒரு இந்தியா விக்ஸை வச்சு நம்ம வந்து அந்தளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணிட முடியாது. பட் இந்தியா விக்ஸ் ஒரு ஸ்ட்ரென்த்தனை காட்டுது, புல் மார்க்கெட்டுக்கான இண்டிகேஷனை காட்டுது. கன்க்ளூஷன், இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரீவியஸ் செஷன் யூஎஸ் மார்க்கெட் வந்து ஹெவி ஃபால். அதோட இம்பேக்ட்டு கிஃப்ட் நிஃப்டியில் கிட்டத்தட்ட ஒரு 120 பாயிண்ட் நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. அதே மாதிரி எல்லா டெக்னிக்கல் பேராமீட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக்னஸை தான் காட்டுது. ப்ளஸ் வந்து நமக்கு வந்து அடுத்ததாக நம்ம இந்தியா விக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு வீக்காக தான் இருக்குது. ஏடிஆர் ஜிடிஆருடைய வேல்யூஸ் எல்லாமே வீக்காக தான் இருக்குது. இது ஒரு ஃபால் மார்க்கெட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். மேபி மார்க்கெட்டுடைய டேட்டாஸு மற்ற விஷயங்கள் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்து புல் மார்க்கெட்டாகவும் மாற வாய்ப்பு இருக்குது. பட் ஆஸ் ஆஃப் நவ் இந்த டேட்டாஸ் அனலைசஸ் நம்ம வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் வந்து நிஃப்டி 50 வந்து ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டியும் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஃபால் ஆனால் 50 to 150 பாயிண்ட்ஸ் நிஃப்டி 50யும்